இந்த லேடி அவங்க பையன் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப கதவு யாரும் தட்டுற சத்தம் கேக்குது. போய் கதவை திறந்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்திருப்பாரு. அவர் நிறைய பலூன்லாம் வாங்கிட்டு வந்து குழந்தைகிட்ட விளையாட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து குழந்தை கூட மறுபடியும் விளையாடுறாரு. அப்ப அந்த லேடி அவங்க ஹஸ்பண்டுக்காக பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இன்னும் சமைக்கலையா, பாலை மட்டும் எடுத்துட்டு வரேன்னு கேக்குறாரு. குழந்தைய வச்சுட்டு என்னால எப்படி சமைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் பாத்துங்க, நான் போய் சமைச்சிட்டு வரேன்னு சொல்றாங்க. அவங்க இறந்து போறப்போ அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கையை பிடிச்சி இழுத்து எங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்றாரு. இந்த குழந்தைய வச்சுட்டு பட்ட பகல்ல பேசுற பேச்சானா அவங்க திட்டிட்டு அங்க இருந்து போக பாக்குறாங்க. ஆனாலும் அவரு ரூமுக்கு போலான்னு கூப்பிடுறாரு. அவங்க குழந்தைய விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்றாரு. உடனே அவரு குழந்தை கையில யூடியூப் ஆன் பண்ணி கொடுத்துட்டு அவர் 2 பேரும் ஒன்னா இருக்கலாமான்னு கூப்பிட்டு போய் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப குழந்தை தெரியாதனமா யூடியூப்ல இருந்து வெளியே வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இன்ஸ்டாகிராமுக்கு போயிடுது. இன்ஸ்டாகிராம்ல தெரியாதனமா லைவை ஆன் பண்ணி விட்டுடுது. லைவை எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவரோட ஃப்ரெண்டும் அதை பாக்குறாரு. ஒண்ணு கால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா அந்த குழந்தை இந்த போனை வச்சிருக்கதால அவங்களுக்கு போன் வரது கூட தெரிய மாட்டேங்குது. அந்த குழந்தை போனை எடுத்து காதுல வச்சு விளையாடுது, அதுக்கப்புறம் கையில வச்சு விளையாடுது, அப்படி இப்படின்னு போனை வச்சு ஆட்டிட்டே இருக்கு. கடைசியா சோஃபால வச்சுட்டு அந்த குழந்தை எழுந்து போயிடுது. இதெல்லாம் எதுவுமே தெரியாம அந்த குழந்தையோட அப்பா அம்மா 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அந்த லைவ் போயிட்டே இருக்கப்போ ஒரு வழியா போனு பேட்டரி கம்மியா இருக்கதால ஆஃப் ஆயிடுது. குழந்தைங்க கிட்ட விளையாடுத்தனமா போனை கொடுக்கறதால இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.